வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி டோனட். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 2 கப் மைதா எடுத்திருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட். இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பவுடர் மாதிரி கூட கிடைக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து நெய் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 1/2 கப் வந்து நல்ல வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்திருக்கோம். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு கம்மியாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அந்த ட்ரை ஈஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ஸோ நல்லா நீங்கள் கலக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா மிக்சர் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுலில் 2 கப் நம்ம மாவு எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர். இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு லைட் ஸ்வீட்னஸ்க்காக நம்ம அதை ஆட் பண்ணுறோம். ஒன்ஸ் இது மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ட்ரை ஈஸ்ட் மிக்சரை உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 கப் வந்து மைதாக்கு நம்ம 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இந்த மாவை நம்ம நல்லா பிசையணும். ஸோ அதனால் வந்து ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு இதை பிசையலாம். இப்போ தான் நான் கீழே வச்சுக்கிறேன் இந்த மாவை. ஸோ உங்களுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து ஸ்டிக்கினஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் பிசைய உங்களுக்கு அது சரியாகிடும். இது மாதிரி நீங்கள் நல்லா பிசையும் போது தான் அந்த ஈஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா மாவோடையும் நல்லா கம்பைன் ஆகும். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க அந்த பட்டர் வந்து நம்ம உள்ளே கொஞ்சம் நல்லா ஒரு சாஃப்டான பதத்துக்கு வர மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கண்டினியூஸாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல சாஃப்டான டோ கிடச்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான டோ கிடச்சிருச்சு. பவுலில் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. உங்களுக்கு நம்ம கொஞ்சமாக வச்சோம், பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி அந்தளவுக்கு உங்களுக்கு பொங்கி வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கீழே டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த மாவு வச்சுட்டு ரோல் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியமான அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டோனட் ஷேப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கிண்ணமும் ஒரு சின்ன மூடியும் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் எல்லா மாவும் நீங்கள் இதே ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உள்ள இருக்க மாவு எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு டோனட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா மாவையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் பிளேட்டில் அடுக்கி வைக்கும்போது உங்களுக்கு வந்து கீழே பிளேட்டில் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக நீங்கள் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேட்டில் வந்து அதை அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பரில் வந்து அதை மேலே அடுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு. இதுக்கு தேவையான ஆயில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒன்றா நீங்கள் உள்ளே சேர்த்து இதை நல்லா நீங்கள் பொரிச்சு எடுத்து. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து நல்லா உங்களுக்கு உப்பி வரும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க அதை. ஸோ நல்லா வந்து 2 சைடும் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடுமே நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த டோனட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து குட்டி குட்டியாக பால் மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ட்விஸ்ட் மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உள்ளே எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.